அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை அணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்படம் தான் சொல்ல போறேன். இங்கே கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி கார்த்திகை 16 இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 2, 2025. இன்று வளர்பிறை பிரதோஷம், அதே போல சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று மாலை 6:23 அஸ்வினி, பின்பு பரணி. திதி இன்று பிற்பகல் 12:29 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம். ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம் கன்னி. சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்குனத்தை 90% பாதிக்கும். அதனால இந்த சிம்ம ராசி சிம்ம லக்குனம், கன்னி ராசி கன்னி லக்குனம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடிச்சு செல்லணும். எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திராசை பொறுத்த மட்டும் அது வேலையை அது செய்யும். இப்போ வர சென்னையில் மழை அதிகமாக இருக்குது. அதனால் வண்டி வாய்ச்சலுக்குள்ள சேறு சகதியமாக இருந்துச்சுன்னா மிகவும் கவனமாக பொறுமையாக தான் செல்லணும். ஏன்னா சந்திராசு இருக்கக்குள்ளே நீங்கள் வேகமாக செல்லக்குள்ள திடீர் பிரேக் போட வேண்டிய சூழ்நிலை வந்தால் வண்டி வாரிடும். அதனால் கவனமாக இருந்து விழிப்புணர்வு இருந்து சந்திராசனுக்கு தற்காத்து கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 7:45, 8:45, மாலை 4:45, 5:45. கௌரி நேரம் காலை 10:45 11:45, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தி சுபவரை சேர்த்து பயன்படுத்தினா அற்புத பலன்கள் பார்க்க முடியும். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் தான் ஓரநாதன், அவரே இன்றைய கதாநாயகன். செவ்வாய் வரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. செவ்வாய் வரையில் இந்த திருமணம் தடைப்படுறவங்க, குழந்தை பாக்கி இல்லாதவங்களாம் முருகனை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ராகு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் தீவினை ஏற்படுத்தும். சூளம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கு ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய எண்ணங்கள் மிக எளிதில் நிறைவேறும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.